வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நேற்று இரவு தோரட், ஜெயந்த் பாட்டீல், சஞ்சய் ராகவத் 3 பேரும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் சந்தித்து பேசிட்டு உத்தவ் தாக்கரே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரத்பவார் இவங்ககிட்ட போய் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மும்பையில் இன்னொரு நட்சத்திர ஹோட்டலில் பிஜேபி, அதாவது டெல்லியிலேருந்து வந்தக்கூடிய பிஜேபி தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், யூபியிலேருந்து வந்த ஒரு முக்கியமான அதிகாரி, இவர்கள்லாம் உட்காந்து ஒரு ஆலோசனை. என்ன நடக்கிறது, தேர்தல் ஆணையம் நாளைக்கு செய்யப்போவது என்ன, பிஜேபி செய்யப்போவது என்ன. இன்னொரு பக்கம் கடந்த காலத்தில் பண்ண மாதிரி எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா ஜனாதிபதி ஆட்சியை உடனே போட சொல்லி பிஜேபி ஒரு அழுத்தம், அது அழுத்தம்லாம் கொடுக்கணும், போட்டுருவாங்க. ஏன்னா ஒரே நாள் இரவில் நம்மெல்லாம் தூங்கிட்டு இருந்து அடுத்த நாள் எதிர்த்து பார்க்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபட்னாவிஸ் முதல்வர் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு நாள் தான் முதலமைச்சர். இப்போ இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனுடைய ரோல் என்ன. ஆளுநர் மாளிகை மிக மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது முன்னாடி இருந்தே. அப்போ ஆளுநர் மாளிகை என்னென்ன காய் நகர்த்தும், ஆளுநர் மாளிகைக்கு கொடுக்கப்பட்ட அமித்ஷா கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எல்லாத்தையும் தாண்டி தேர்தல் ஆணையம் ஒருவேளை நாளை ஏதாவது நடந்தால் இந்தியா முழுக்க, குறிப்பாக மும்பை, டெல்லியை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தணும், ரோட்டில் இறங்கணுங்கிற மாதிரியான விளைவுகள் இன்றைக்கி பெருசாக பேசப்பட்டுருக்கு. ஒரு பக்கம் கபில் சிபில் அவர்கள்ட்ட நேரடியாகவே உத்தவ் தாக்கரே தொலைபேசியில் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. நாளை எப்படி நடந்துக்கணும், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது சரத்பவார் கட்சி, உத்தவ் கட்சி, காங்கிரஸ் 3 பேரும் அவர்களுடைய அந்த பூத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தேர்தல் நடந்துக்குது, அப்போல்லாம் கொடுக்காத இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் இப்போ கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு நாளைய தேர்தல் ரொம்ப முக்கியமாக. ஒரு பக்கம் பிஜேபி கண்டிப்பாக நாங்கள் 165ங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா டிவிலையும் பெரும்பான்மையாக அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு விஷயந்தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இந்த மாதிரி கடந்த காலத்தில் ஹரியானாவில் நடந்து ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸிட் போலுங்கிறது மக்கள் நம்பிக்கையே போயிடுச்சு. இதே மாதிரி தான் 400 அப்படின்னாங்க, பிஜேபிக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியும். அதனால தான் காங்கிரஸ் விவாதத்தில் கலந்துக்கல. அப்போ நாளைக்கு உண்மையிலே என்ன நடக்க போகுது, அங்கே உள்ள நிலவரம் என்ன, இன்னும் அங்கே இந்த பக்கம் இருக்கக்கூடிய சரத்பவார் ஆகட்டும், உத்தவ் தாக்கரே, இந்த கட்சியெலாம் நம்பிக்கை இழக்காமல் இருக்காங்க. இதையும் தாண்டி எல்லா நட்சத்திர ஹோட்டலையும் இப்போவே ரூம் புக் பண்ணிட்டாங்க. எதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய சுயேட்சைகளை தங்க வைத்து அவர்கள் இப்போதே பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டார்கள். நமக்கு தெரிஞ்சு இப்போ பேசுகிற வரைக்கும் இந்தியா கூட்டணி அது 3 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்குது, பிஜேபி 6 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்குது. இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு. நாளை நடக்கப் போவது என்ன, ஒரே பரபரப்பு. நம்ம அதானியை பற்றி பேசலான்னு பார்த்தா அதானியும் முக்கியம், அதை விட முக்கியம் இன்றைக்கி மகாராஷ்டிரா தேர்தல். மகாராஷ்டிரா தேர்தலில் மட்டும் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா அதானியை வெளுத்து வாங்கி விடுவார்கள். அதற்கு பிறகு மோடி நாடாளுமன்றத்திற்கு வருவதே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். இந்த வக்பு வாரிய பிரச்சனை, பொது சிவில் சட்ட பிரச்சனை, ஒரே நாடு ஒரே தேர்தல், மாநிலங்களுக்கு இடையான நிதி பகிர்வு, இது எல்லாம் பிரச்சனையாகும். இது மோடி அவர்களுக்கு தெரியும். எந்த விலை கொடுத்தாலும் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியாவது ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. தொடர்ந்து சொல்கிறோம், நாளைக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக போதா. ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை இவங்க இல்லைன்ட்டாங்கன்னா அது வேறு மாதிரி விளைவுகள் ஏற்படும். போன தடவை அந்த 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 இதில் சுவிட்சு கிச்சின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கும், அப்டேட் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஒரு விஷயந்தான் சொல்லுவோம். இன்றைக்கி 2 கூட்டணியுமே ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் 2 கட்சியும் சலைச்சவங்க இல்லை. அதாவது பிஜேபி என்ன பண்ணணும்னு உத்தவுக்கு தெரியும். ஏன்னா போன தடவையே 2019 ஆதித்ய தாக்கரே, உத்தவ் தாக்கரேடைய பையன் ஆதித்ய தாக்கரே போய் சோனியா காந்தியை சந்தித்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு அவர் தான் முதல்ல கேட்டார். அதற்கு நடுவில் பிஜேபி ஜனாதிபதி ஆட்சியை உபயோகப்படுத்துறதுக்கான வேலைலாம் தயாராகிடுச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் சோனியா காந்தி ஆதரவு கொடுத்ததுனால தான் அன்னைக்கு உத்தவ் முதலமைச்சரானார். மறக்க முடியுமா? நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அதாவது கடைசி நேரத்தில் உத்தவ் என்ன பண்ணுவார், வேறு வழி இல்லை அவருக்கு. ஃபட்னாவிஸை நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, நம்பிக்கை துரோகம் செய்தது யார், உத்தவா பிஜேபியா? அப்போ ஆனவுன்னா அவருக்கு வேறு வழி தெரியல, நேர் எதிரியான காங்கிரஸ் கொண்டு முதலமைச்சர் ஆகிட்டார். தேவையில்லாமல் காங்கிரஸையும் உத்தவையும் சேர்த்து வச்ச பெருமை ஐயா மோடிக்கு சேரும். ஒன்று. இப்போ என்ன நடக்குது, நாளைக்கு இப்போ எல்லாத்த வச்சும் பார்க்கும்போது எல்லா கருத்து கணிப்பும் யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு 20-25 தொகுதி ரொம்ப டஃப் ஆகுது. இவங்க 140, 160 இவ்வளோ தான். 20 சுயேட்சைகள் வராங்க. அந்த சுயேட்சை அந்த பக்கம் போனால் அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க, இந்த பக்கம் போனால் இவங்க ஆட்சி அமைப்பாங்க. இதான் நிற்கக்கூடிய நிலவரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதில் தேர்தல் ஆணையம்ங்கிறது கடந்த காலத்தில் காங்கிரஸ் வச்ச குற்றச்சாட்டு தான். அவங்க போன தடவை ஹரியானா தேர்தலை எனக்கு ஒத்துக்கவே முடியாது,
திடீர்னு காலையில் நாங்கள் நிறையா ஓட்டில் இருந்தோம், திடீர்னு டக்குன்னு மாதிரி பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டீங்க. தொடர்ச்சியாக இந்திய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். இந்திய மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் பெரும்பாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க ஒரே ஒரு சந்தேகத்தை கிளப்புவாங்க, இன்னும் கிளப்பிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன? அதாவது முன்னாடி முதல் தடவை 10%, 60% வாக்குகள் பதிவு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லைங்க 59%. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கேட்டிங்கன்னா ஐயோ இல்லைங்க 80%. எப்படிங்க 50ன்னீங்க 60 டக்குன்னு எப்படிங்க 80 ஆச்சு? உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டால் இல்லை தேர்தல் நடத்தி விதிகள் அமுலில் இருக்கும்போது நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பேசுகிறது நமக்கு ஒன்றும் புரியல. அப்போ வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆகாது தம்பின்னு சொல்கிறோம், ஆனால் சட்டம் ஆயிடுச்சே. அப்போ தேர்தல் ஆணையம் அது ஒரு முடிவு எடுக்குதே. அப்புறம் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மேலே தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டு சொல்லுது, நீங்கள் என்ன அடுத்து குறை சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியலன்ட்டு. டக்குன்னு எல்லாம் மாறும்போது இயற்கையிலே ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா மோடி அவர்கள் நியமிக்கிறார், தேர்தல் ஆணையம் இறங்கும்போது இயற்கையிலே எல்லா கட்சிக்கும் ஒரு சந்தேகம் உண்டு. பெரும்பாலும் மக்களுக்கு ஒரு சந்தேகம், ஜனநாயகத்தில் மக்கள் தானே இறுதி எஜமானர்கள், மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையான்னு மக்களை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வரக்கூடிய நாட்களில் நாளை என்ன நடக்கும்? இப்போ எல்லா கட்சியும் என்ன சொல்கிறாங்கப்பா, நாளை காலைல போங்கப்பா, போன உடனே எல்லோரும் கடைசி வரைக்கும் இருந்துட்டு வாங்க, இதான் முதல்ல சொன்னது. இப்போ அப்படி இல்லை, எப்போ போங்கப்பா, போனதுலேருந்து உங்களுடைய கண்ணுக்கு வெளியில் எங்கேயும் போயிடக்கூடாதுப்பா, முழுக்க அதையே பார்த்துட்டு இருக்கணும். போன உடனே பாருங்கள், அந்த லைட் தெரியலனா உடனே நிறுத்திவிடு, இந்த லைட் தெரியலனா உடனே நிறுத்திடு, அப்படி சத்தம் வந்தால் நிறுத்திவிடு, இப்படி சத்தம் வந்தால் நிறுத்திடு, வந்த உடனே இப்படி வரணும், அப்படி வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும். இதில் இவ்வளோ பேட்டரிலாம் பாருங்கப்பா, இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி அவங்க, நீங்கள் கரெக்டாக பாருங்கள், அந்த மிஷின் புது மிஷினான்னு பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது மிஷின், இவ்வளவு விஷயங்கள். அதாவது என்னென்னா, அதாவது உத்தவும் சரத்பவார் மைனூட்டு அதில் அறிஞர்கள் எல்லாத்தையும் கேட்டு இப்போ அனுப்புகிறாங்க உள்ள. அப்போ எந்த விதமான சிறிய அவசமாக இது நடந்தாலும் அப்பா நிறுத்திடுங்கப்பா, நாங்கள்லாம் ஒத்துக்க மாட்டோன்ருவாங்க. நாளைக்கு பாருங்கள், அதாவது நாளைக்கு ஒரு ரணகலமாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சுமூத்தாக போகணுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இதில் நாளைக்கு இந்த ஏதாவது வேலைகள்லாம் பண்ணால் ஏன்னா உங்களுக்கு தெரியும், 10 ஓட்டு 20 ஓட்டு 30 ஓட்டில் நிறையா தொகுதியில் ஜெயிப்பாங்க. அப்போ பயங்கரமாக இருக்கும் இந்த ரிசல்ட்டு. இந்தியாவில் இந்தியா மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ரிசல்ட்டு தான். அப்போ என்ன நினைக்கிறாங்க, நாளைக்கு கபில் சிபில்லேருந்து எல்லாத்துக்கும் தயாராகிருங்க, நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்தால் நம்ம என்ன பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது. ஏற்கனவே சந்திரசூட் இருந்தபோது நிலைமை வேறு, இப்போ சஞ்சீவ் கண்ணா இருக்கும்போது வேறு நிலைமை வேறு, நம்ம எப்படி கொண்டு போகலாம், பிஜேபி என்னென்ன அடுத்தடுத்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. கேட்ட வரைக்கும் இப்போவே சுயேட்சைகளுக்கு பெரிய அளவுக்கான அமௌண்ட் பாருங்கள். நீங்கள் அடுத்த ரிசல்ட் ஜெயிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள், உங்கள் ஜெயித்த உடனே அமௌண்ட்டு, இப்போ அதான் பேச்சான், ஜெயித்த உடனே அமௌண்ட்டு பண்ணிடுவோம். பிஜேபி எவ்வளோ நாளும் பண்ணோம், ஒன்றும் கேட்காதுன்னு வச்சுக்கோங்க. பண்ணணும் தப்புன்னு இந்த பக்கம் எங்களுக்கு உடனே நீங்கள் ஆதரவு, அதாவது லீடிங் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஆதரவு முடிஞ்சு கதை. நீங்கள் உங்களுக்கு யோசிக்க வைக்க விடுறதே இல்லை, டக்குன்னு வந்துகிட்டே இருங்க. நட்சத்திர ஓட்டர் ரூம் போட்டாச்சு, எல்லா வசதியும் இருக்குது, வந்துருங்க, ஆட்சி அமைச்ச உடனே பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது. என்ன ஒரு இடைஞ்சல்னா, உத்தவ் சரத் பவார் கொஞ்சம் வேலை காட்டுறதுனால கொஞ்சம் பிஜேபியால் அங்கே சரியாக பண்ண முடியல, அப்படியும் 6 பேர் எடுத்துட்டாங்க. அப்போ நாளைக்கு தேர்தலில் ஒரு பெரிய கணக்கோட இவங்கெல்லாம் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை தேர்தலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தலை மற்ற தேர்தலோடு ஒப்பித்து பார்க்க முடியாது. ஏன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய இஷ்யூவாக இன்றைக்கி அமெரிக்கா நியூயார்க் நீதிமன்றம் அவருக்கு சார்ஜ் ஷீட் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் கொஞ்சம் நிலமரம் வேறு. இப்போ மும்பை மகாராஷ்டிரா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க கூட ஏன்பா ஒரு நாளைக்கு தள்ளி வந்திருந்ததுன்னா இந்த அதானி பிஜேபிக்கு இன்னும் பெரிய சிக்கலாக வந்திருக்கும். அதை ஒரு நாள் டிலே பண்ணி வெளியிட வைத்தது யார்கிட்ட கெஞ்சினாங்கிறது உலகத்துக்கே தெரியும். இல்லாட்டா முதல் நாள் வர வேண்டிய எலெக்ஷன் அன்னைக்கு வந்திருந்தால் பெரிய அளவுக்கு வரும். எதுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு அதானி மேட்ரு வருது, இதுலேருந்தே தெரியலையா மாட்டிக்கிட்டாங்கன்னு. மாட்டிக்கிட்டு மீசையில் மண் ஓட்டில் இருக்கிறதே எல்லா பங்கும் இறங்கிடுச்சு. இனிமேல் அதானி பங்கை வாங்குவது யோசிப்பாங்க, ஏறுது நம்ப முடியாதுப்பா அப்படின்ட்டு. தொடர்ந்து சொல்கிறோம், உத்தவ் தாக்கரே இன்றைக்கி சோனியா காந்திகிட்டேருந்து சரத்பவார் 3 பேரும் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. நாளை நடக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும், ஏற்கனவே இவங்க தரப்பு அவங்க தரப்பு 2 பேரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எந்த எல்லைக்கும் செல்ல இன்றைக்கி இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறது. அதில் பெரிய ஒரு வேலைலாம் நடந்துட்டுருக்குது. ஏதாவது நடந்தால் அனைத்து பகுதியிலும் முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு அவங்க தொண்டர்கள் தயாராகிட்டாங்க. அதாவது சுதந்திர இந்தியாவில் எவ்வளவோ தேர்தலை பார்த்துருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைடன் ஜெயித்த போது நம்ம ட்ரம்ப் ஆதரவாளர்கள் போக மாட்டேன்னு பெரிய கலட்டெல்லாம் பண்ணாங்க தெரியுமா. அந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வரக்கூடிய தகவல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதே பிரதான காங்கிரஸ் கட்சியை குறை சொல்லும்போது எப்படி நடுநிலையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியும். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
இன்றைக்கி இவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அது ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடிய தேர்தல். அசாருதீன் ஜெய்பம், நாங்கள் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்சு இவர் பிரகாஷ் அம்பேத்கர் போனது இப்போ இந்த தடவை நடந்த தேர்தலில் பிஜேபிக்கு தான் ஆதரவு. அவர் தான் இவங்க தான் அவங்கள நிற்க வச்சாங்க. ஆனால் தேர்தலில் ஒருவேளை அவங்க அதிகமாக ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் போவாரா இங்கே போவாரா? அதனால் அதுவும் ஒரு ஊசலாட்டம் தான். அதனால் அவரையும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. நாளைக்கு நம்ம இன்னும் நம்புகிறோங்க, இன்னும் உறுதியாக நம்புகிறோம். நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கங்கிறது உறுதியிட்டு போடவே முடியாது. நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இரக்கம் இல்லை. காங்கிரஸை ஓட்டு போட மாட்டான்லாம் சொல்லல, அவங்க சில தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்குன்னு இன்னமும் நம்ம நம்புகிறோம். இந்த தேர்தலுடைய இதை நம்ம கருதியில் தொடர்ந்து சொல்கிற மாதிரி இவங்க யார் ஜெயித்தாலும் 10 ஓட்டு 5 ஓட்டு, யார் ஜெயித்தாலும் ஒரு 10-20 சீட்டு தான். அப்படிங்கும்போது யாராலும் கணிக்க முடியவில்லை. நம்ம வேணால் மகிழ்ச்சிக்கு சொல்லிக்கலாம், பிஜேபி ஜெயிக்கும், காங்கிரஸ் ஜெயிக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டஃப்பான போயிட்டு தான். நாளைக்கு தேர்தல் ஆணையத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. கண்டிப்பாக நமக்கு நினச்சி தேர்தல் ஆணையம் மறண்டு தான் போயிருக்கும். ஏன்னா இந்த தகவலாம் போயிருக்கிறதுனால நாளை அநேகமாக மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.